பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது பெண்கள் பத்தின செய்தியா? பெண்களுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது. குழந்தையெல்லாம் ரேப் அண்ட் மர்டர் பண்ணுறானுங்க. உங்கள் கட்சிக்காரங்களே உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்கள்கிட்டே தப்பாக நடக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கதறாங்க, அழுகுறாங்க. எத்தனை பெண்களுக்கு இப்போ கட்சிக்காரங்களே பல பெண்களுக்கு சின்ன குழந்தைக்கெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க. அது வழக்காக மாறுது. அதை வந்து பெண்கள் பற்றின செய்தின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் செய்தி கேட்டு தெரிகிறாளா? நீங்கள் தான் சிஎம். செய்திலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் ஆக்ஷன் தான் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த தப்புக்கு நான் ஆக்ஷன் எடுத்தப்ப, அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது எங்கள் அரசு ஆக்ஷன் எடுத்தப்ப, நாங்கள் இதை பண்ணப்ப அதை பண்ணுறப்ப அப்படி சொல்லணும். செய்தியை கேட்கும்போது அவர் கண்ணு கலங்கிருக்கு, மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல, மனசு பதறி இருக்கு. இந்த அதிசய பிரிவுன்னு ஒரு ரஜினி படம், அதில் ரஜினி அடிக்கிறப்ப என் நெஞ்சு துடிக்குது, கண்ணு கலங்குது. பெண்கள் பற்றின செய்தியெல்லாம் என் காதில் கேட்குறப்ப என் கண்ணு கலங்குது, மனசு பதறுது. சிஎம் சார் சொல்கிறதா இதெல்லாம்? கோவம் வரணும். இத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், சரி வேணாம். இப்போ தான் 1 மாதம் ஆகுது. இப்போ தான் அந்த அதிரடிப்படை வந்து இப்போ தான் திறந்து வச்சுருக்காரு. இனிமேல் கம்மியாகவும் நம்புகிறேன். ஆனால் இப்படி பேசக்கூடாதுல்ல. பெண்கள் பற்றின செய்தி இல்லைங்க அது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற செய்தி அப்படி சொல்லணும். அப்படி தான் ஒரு சிஎம் சொல்லணும். சொல்ல மாட்டார். எவனோ அப்படி எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்தவன் ஒழுங்காக எழுதி கொடுத்துருக்கணும். பெண்கள் பற்றின செய்தி ஏன்னா சாதனை பண்ண செய்தி இல்லை. என்ன செய்தியா? அட பாவிலா. இப்போ பெண்கள் பற்றின செய்தின்னு மொட்டையாக ஒரு மனுஷன் பேசுகிறப்ப நம்ம யோசிக்க தோணலை. என்ன பெண்கள் பற்றின செய்தி? ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்களா? ஏதாவது கிரிக்கெட்டுகளில் ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை வேறு ஏதாவது படிப்பில் ஜெயிச்சிருக்காங்களா? அதுதானே பெண்கள் பற்றின செய்தினா. பெண்கள் ஒட்டுமொத்தமாக பண்ண செய்தி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த செய்தி அப்படி இல்லை. பெண்கள் பற்றின செய்தி கேட்குறப்ப வயிறு அது கண்ணு கலங்கிருக்கு, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கஷ்டமாக இருக்குது. ஒரு சிஎம்க்கு பாருங்க, கண்ணு கலங்குது. அவ்வளோ நல்ல மனுஷன், அவரால் என்ன பண்ண முடியும்? பாவம், அவரே சிஎம் தானே, அவருக்கு பவராக இருக்குது. அப்படிதான் இருக்குது கேட்குறப்ப. இல்லை இருக்குது. அதாவது அவர் வந்து அவர் நல்ல மனசை காட்டுது. அது அவரோட பாசத்தை காட்டுது நம்மளை மேலே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல.